அடலருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவருகி சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடவடன படுகுத்துடன் சர்க்கரை முக்கிய கை கடதடவும் பகலிற்று கிளைய கலிற்றினையே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா சிஞ்சடாவி மேல் ஆற்றை பணிய இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே முருகாசரணம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் போதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டெம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கனன் அந்தனாய் அறை கூவி வீடருளும் கருணை வார்கழலே பாடுதுங்க நம்மானாய். இது மாணிக்க வாசகருடைய அருமையான திருவாசக பாடல். திருவண்ணாமலையில் இயற்றிய இந்த பதிகத்துக்கு ரொம்பவும் மதிப்பு அதிகம். ஏன்னா திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தியாம். இது எப்படி? ஏன்னா திருவண்ணாமலைன்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அது சித்தர்களுடைய பூமி. ஏன்னா பல மகான்கள், சித்தர்கள், அருளாளர்கள் அங்கே தோன்றி தங்களுடைய அருள் ஒளியை இன்னமும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலைன்னு சொன்னா நாம மலையவே என்ன நினைக்கிறோம்? சிவபெருமானாக நினைக்கிறோம் அல்லவா? அந்த மலையை நாம பிரதட்சணம் வருகிறோம். பௌர்ணமி அன்று மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் எப்பொழுது சென்றாலும் அதற்குரிய பலன் உண்டு. இந்த திருவண்ணாமலையை சுற்றிலும் அந்த மலையிலே 1008 லிங்கங்கள் புதைந்திருப்பதாக கூறுகிறார்கள். இது உண்மையும் கூட. ஏன்னா நாம சிவராத்திரின்னு ஒன்று கொண்டாடுறோம் இல்லையா? அதற்கு எங்கே விதை போடப்பட்டது? இந்த திருவண்ணாமலையில் தானே. அதைத்தானே நாம முதல் பாடலில் பார்த்தோம். ஏன்னா மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் என்ன பண்றாங்களாம், தங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது. என்னன்னா பிரம்மாவுக்கு தான் படைப்பு கடவுள், அதனால நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு கர்வம் வந்தது. மகாவிஷ்ணு என்ன நினைக்கிறாரு? ஏன்னா ஒரு உயிரினத்தை படைத்து விட்டோம், ஆனால் காப்பது யார்? காப்பவருக்கு தானே முதல் உரிமை கொடுக்க வேண்டும். அப்போ நான் தானே பெரியவன். இந்த எண்ணம் மகாவிஷ்ணுவுக்கு. அப்போ 2 பேருக்கும் என்ன தோணிச்சு? நாம 2 பேருக்குள்ள போட்டி போட்டுக்குவோம், யாரு நாம பெரியவங்க அப்படின்னு. அப்போ எதிர்க்க ஒரு ஜோதி பிழம்பாக ஒரு உருவம் தென்பட்டது. அதற்கு அடியும் கிடையாது, முடியும் கிடையாது. இப்போ நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம். என்னன்னா நான் அன்னப்பறவையாக பறந்து மேலே சென்று இதனுடைய முடியை காண்கிறேன், எங்க தொடங்குதுன்னு அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? சரி, நான் பன்றியாக வராக அவதாரம் எடுத்து தோண்டிக்கொண்டே போய் மண்ணுக்குள்ள இதனுடைய முடிவு எங்க இருக்குன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஆனா 2 பேரும் போய் அதனுடைய அடியையும் முடியையும் பார்த்தார்களா என்று சொன்னால் கிடையாது. முதல்ல பிரம்மா என்ன நினைக்கிறாரு? சரி, நம்மால முடியாதா? நாம எவ்வளவு உலகங்களை படைத்திருக்கிறோம், எவ்வளவு ஜீவராசிகளையும் நாம தினந்தோறும் படைத்து கொண்டே இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, நாம முதல்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போறாரு அன்னப்பறவையாக. ஆனா இவர் என்ன பண்றாரு? பறந்துகிட்டே இருக்காரு. இவர் மனசு சலிச்சதோ இல்லையோ, இவருடைய இறக்கைகள் அந்த அன்னப்பறவையாக உருக்கொண்டார் அல்லவா, அது கூட சலித்து போகுமோ என்னவோ, ஆனால் போய்கொண்டே இருக்கிறார் யுகம் யுகமாக. ஆனா இவர் என்ன பண்றாரு? சரி, பார்த்துடலாம், நம்மால முடியாதா அப்படின்னு. ஆனா அவருக்கு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு தாழம்பூ அப்படியே மிதந்து கொண்டே வருகிறது அந்தரத்துல. இவரு கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர அப்படின்னு. அதுவா ரொம்பவும் சோர்வா சொல்லுது, ஐயா நான் இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா ஒரு ஜோதி பிழம்பு, அது சிவபெருமான் தான். நான் அவருடைய தலைமுடியிலிருந்து கீழே விழுந்துட்டேன். சரி, எப்ப விழுந்தன்னு கேட்கிறாரு பிரம்மா. தாழம்பூ சொல்லுதான், நான் எப்ப விழுந்தேன்னு எனக்கே ஞாபகம் கிடையாது ஐயா, ஏன்னா பல யுகங்களாக நான் வந்துகிட்டு இருக்கேன் கீழே. அப்போ இவருக்கு யோசனை வந்தது. ஏன்னா நாம என்னவோ பெருமையா சொல்லிக்கிட்டோம், நாம போயிட்டு அப்படியே மேல பார்த்துடலாம் தலைமுடிய அப்படின்னு. ஆனா தாழம்பூ சொல்றத பார்த்தாக்கா இது ஒன்றும் முடிகிறா போல காரியம் மாதிரி தெரியலையே. சரி, நாம என்ன பண்ணலாம், ஒரு பொய் சொல்லிடலாம், என்ன பெரிய பிரமாதம், ஒரு பொய் சொல்லிட்டா என்ன ஆயிட போகுது, குடி முழுகிட போயிடதா, ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ற, நான் போயிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்றேன், நான் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ சும்மா சாட்சியா சொல்ல,
ஆமா இவர் பிரம்மா பார்த்துட்டாரு அப்படின்னு ஒரு சாட்சியா சொன்னீன்னா அவர் ஏத்துக்குவாரு, நானும் போட்டியில ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல யோசனை தான் தாழம்பூவுக்கு. ஏன்னா நமக்கு ஏன் இந்த வம்பு, நாமெல்லாம் அழகா தலைமுடியில வீட்டு இருந்தோம், இப்போ கீழே விழுந்துட்டோம், இது ஒன்றும் பிழை கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு பார்த்தீங்களா பிரம்மா, இதை கேட்டாதான் கொஞ்சம் கஷ்டம் வரும் போல இருக்குன்னு. ஆனா கேட்டுட்டாரு இல்லையா உதவின்னு, சரி செஞ்சுடுவோம் அப்படின்னு கிளம்பி வந்துடுச்சான் தாழம்பூவோம். கீழே என்ன நடக்குது பாருங்க. ஏன்னா அடிமுடி காணாத அண்ணாமலையாராக நின்றார் அல்லவா சிவபெருமான். இப்போ வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு கீழே தோண்டிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்போ இவருக்கு உண்மை புரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னா நாம எத்தனை யுகங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் சிவபெருமானுடைய அன்பு இல்லாம நமக்கு இந்த திருவடி காட்சி தென்படாது அப்படின்ற உண்மை அவருக்கு புலப்பட்டு விட்டது. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம சரணாகதின்னு அடைஞ்சா எப்படியும் சிவபெருமான் நம்மளே கை தூக்கி விடுவார், காப்பாற்றி விடுவார், நமக்கு ஏன் இந்த வேண்டாத வேலைகள்லாம். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளர்த்தத்துக்காக சொல்லி இருக்கலாம், இப்படி நம்மளை நீ போயிட்டு அடிய காண்பி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒத்துக்கலாம் நம்மளுடைய தோல்வியா அப்படின்னு. மகாவிஷ்ணு வந்துகிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னா பிரம்மா கூட்டிட்டு வராரு தாழம்பூவை சிவபெருமான் கிட்ட. அப்போ சொல்றாரு பிரம்மா, சிவபெருமானே கைலாசவாசனே, நான் உங்களுடைய தலைமுடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானா பொறுமையா கேட்கிறாரு, உண்மைதானா அப்படின்னு. அப்போ இதுக்கு யாரு சாட்சி அப்படின்னு கேட்கும் பொழுது பக்கத்துல நின்றுட்டு இருக்கு பாருங்க தாழம்பூ, அதை வேணா கேட்டு பாருங்களேன் நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தாழம்பூ சொல்லிடுதான், ஆமா ஐயா இவர் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு. இப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்க ஒரு பொய் கிடையாது, 2 பொய் சொல்லியிருக்கீங்க. முதல்ல நீங்க தலைமுடிய பார்த்தது கிடையாது, இது ஒரு தவறு. 2வது தவறு என்னன்னா தாழம்பூ சாட்சி சொல்லிச்சு பாருங்க, அது பெரிய தவறு. அப்போ 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும் இல்லையா. அதனால சிவபெருமான் என்ன பண்றாரு, இது மேல உனக்கு பூலோகத்துல கோவிலே கிடையாது அப்படின்னு பிரம்மாவை சபிச்சு விடுறாராம். அதுல இருந்து பிரம்மாவுக்கு தனி கோவில்கள் கிடையாது. தாழம்பூவுக்கும் ஒரு சாபம் என்னன்னா, நீ இப்படி பொய் சொன்ன இல்லையா, என் தலைமுடியில இருந்துதானே கீழே விழுந்த, நீ பல யுகங்களாக வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஆனா பொய் சாட்சி சொன்னல, அதனால நீ இதுக்கு மேல என்னுடைய பூஜைக்கு உபயோகப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாராம். தாழம்பூக்கு அழுகையா வந்துடுச்சான். ஐயா இதை மாத்தி அமைக்க மாட்டீங்களா, கொஞ்சம் கருணை காட்டுங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றாராம், சரி இப்ப நான் நின்ன இல்லையா இப்படி அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக, இது சிவராத்திரி தோன்றுவதற்கு முதல் விதை அல்லவா. அப்போ உச்சிக்கால பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா இரவு நேரத்துல, அப்ப அந்த ஒரு வேளை மாத்திரம், ஏன்னா அப்போ ஒவ்வொரு காலமும் பூஜை செய்வார்கள் அல்லவா 4 கால பூஜை எல்லாம். அப்போ நீ உச்சிக்கால பூஜையில உன்னை சேர்த்துக்குவாங்க. அதுவும் லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவலிங்கம் இருக்குதுன்னா ஒரு கோவில்ல அதுக்கு பின்பக்கமாக அமைந்திருக்கும் புடைப்பு சிற்பமாக இந்த லிங்கோத்பவர். அதுல நீங்க இந்த அருமையான சிற்ப காட்சியை பார்க்கலாம். என்னன்னா சிவபெருமான் நின்றுகிட்டு இருப்பாரு, தலைக்கு மேல அன்ன ரூபமாக பிரம்மாவும் கீழே வராக ரூபமாக பன்றியும் இருப்பார்கள். இந்த சிலைக்கு இந்த புடைப்பு சிற்பத்துக்கு இந்த ஒரு வேளை மாத்திரம் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா மகாவிஷ்ணு ஒத்துக்கிட்டாரு இல்லையா தன்னுடைய தோல்விய, தன்னுடைய சக்தி இவ்வளவுதானு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் அவருக்கு இந்த பூலோகத்தில நிறைய கோவில்கள் இருக்கின்றன. ஏன்னா அவரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார் சிவபெருமானிடம். தன்னுடைய தவறு என்னன்னா தான் மட்டுமே பெரியவர் என்ற அகந்தையினால் அவரு அப்படி நடந்துக்கிட்டாரு. இப்போ நாம கேட்கலாம், இதுக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் ஐயா உண்டு அப்படின்னு. ஏன்னா நாம திருவண்ணாமலைக்கு போனாக்கா அங்க பேய் கோபுரத்துக்கு வலது பக்கமாக அண்ணாமலையாருடைய பாதம் இருக்கும். இது ஒன்று போதும் அல்லவா நமக்கு. பூலோகத்திலே சிவராத்திரி தோன்றியதற்கான முதல் வித்து எங்கே இடப்பட்டது, திருவண்ணாமலையில் அல்லவா இடப்பட்டது. எவ்வளவு சிறப்பு இதற்கு. சரி இப்போ நாம சொல்றோம் திருவண்ணாமலை என்றால் அது அக்னி கஷேத்திரம் அப்படின்னு. ஏன்னா பஞ்சபூத தலங்கள்ல திருவண்ணாமலைக்கு தனிச்சிறப்பு உண்டு. ஏன்னா நீங்க இப்போ திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவானைக்காக போனீங்கன்னா நீங்க அது நீர்த்தலம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இங்க என்ன சிறப்பு, இது அக்னிமலை. சரி, இந்த அக்னிமலை இந்த யுகத்துக்கு மட்டும்தான் இப்படி இருந்ததா? கிடையாது. ஏன்னா கிருத யுகத்துல இந்த திருவண்ணாமலை எப்படி இருந்தது என்றால் அக்னிமலையாகவே இருந்தது. ஏன்னா அவர் முதல்ல தன்னுடைய உருவத்தை எப்படி காண்பிக்கிறாரு, அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக அல்லவா நின்றார். அப்பொழுது ஜோதி ஸ்வரூபம் தானே அவருக்கு. அதனால அது அக்னிமலையாகவே காட்சி அளித்ததாம். அடுத்தது திரேதா யுகத்துல அது ரத்தினமலையாக இருந்ததாம்.
பின்பு துவாபார யுகத்தில் அது தாமிர மலையாக இருந்ததாம். இப்பொழுது கலியுகம், இப்பொழுது அது எப்படி இருக்கிறது? கல்மலையாக காட்சியளிக்கிறது. இந்த திருவண்ணாமலைக்கு தான் எத்தனை சிறப்பு! ஏன்னா எவ்வளவோ மகான்கள் இங்கே நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சூட்சும உடலை கொண்டு. ஏன்னா ஸ்தூல உடல் மறைந்தாலும் அவர்களுடைய அந்த ஆன்ம ஒளி பிரகாசித்து கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படி எத்தனை மகான்கள் இங்கே அவதரித்தார்கள், எண்ணிக்கையே கிடையாதல்லவா? அருணகிரிநாதர் முதற்கொண்டு பல மகான்கள் இங்கே. ஏன்னா சேஷாத்ரி சுவாமிகள் வராரு. அவர் இங்க வரும்பொழுது அவரும் சிறு பிள்ளை அல்லவா, இங்கேயே தங்கிவிட்டார். அவர் எவ்வளவு பிற தடுத்தாலும் இங்கேயே அவர் அமர்ந்து விடுவதென்று தீர்மானித்து விட்டார். இப்படி அருணகிரிநாதர், யோகி ராம் சரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், இன்னும் பல மகான்கள் இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரமண மகரிஷிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அங்கே. அவர் இங்கே வரும்பொழுது அவரும் சிறு பிள்ளையாக இருந்தார். இங்கேயே அவர் தம்முடைய ஜீவசமாதியை அமைத்து கொண்டு விட்டார். அருணகிரிநாதர் பற்றி நாம் சொல்லணும்னு நாம் கேட்டாக்கா, அவர் என்ன நினைக்கிறாரு? தமக்கு தொழுநோய் வந்து விட்டது, இதற்கு மேலே நாம் இந்த உடலை வைத்து கொண்டு இருப்பதா, நாம் இறந்து விடலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவும் அழுகையோடவும் கண்ணீரோடவும் அவர் என்ன பண்ணுறாரு? கோபுரத்தின் உச்சியிலிருந்து தம்முடைய உயிரை மாய்த்து கொண்டு விடலாம் என்று கீழே விழுகிறாராம். அப்போ கீழே விழும்போது என்ன நடந்தது? முருகப்பெருமான் அல்லவா தாங்கிக் கொண்டார். தாங்கிக் கொண்டு தம்முடைய வேளால என்ன எழுதுறாரு? அவருக்கு அக்ஷர பிரயாசம் செய்து வைக்கிறார். முருகா என்று எழுதி அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதற்கு பின்பு பாடிய பாடல்கள் அல்லவா சந்த கவிகள், திருப்புகழ் முதலான பல பாடல்களை அவர் ஏற்றியிருக்கிறார் அல்லவா? இப்படி பல பேருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா அண்ணாமலையா? இது மட்டும்தான் சிறப்பா? ஏன்னா இப்போ இந்த திருவண்ணாமலையாண்ட கடைசி ஹோய்சால பேரரசர் ஒருவர் இருந்தார், வீரவல்ல தேவன். அவர் என்ன பண்றார்? அவருக்கு சந்ததி கிடையாது. அவர் முதல் மனைவியை விட்டு இன்னொரு மனைவியை கூட கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதை ரொம்பவும் அவர் பெரிதுபடுத்தி வருந்தும் பொழுது அவர் என்ன பண்றாரு? திருவண்ணாமலை கோபுரத்தை கட்டுகிறார். பின்பு சிவபெருமானிடம் அவர் தஞ்சம் அடைகிறார். இறைவா, எனக்கு ஒரு மகன் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ சிவபெருமான் என்னவா வரார்? ஒரு துறவி கோலம் கொண்டு வருகிறார். என்ன கேட்கிறார்? எனக்கு இன்றைக்கு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அன்று பார்த்து அந்த ஊரிலே ஒரு தாசி பெண்ணும் கிடைக்கவில்லை. அப்போ அந்த வீரவல்லாளனுடைய இளைய மனைவி எல்லம்மா என்ன பண்றாங்க? சரி, நானே போகிறேன், என்னையே அனுப்பி வையுங்கள் அவருடைய ஒரு இரவுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் என்ன பண்றாரு? கனத்த இதயத்தோடு அனுப்பி வைக்கிறார். ஆனா என்ன நடந்தது? அங்கே வந்த துறவியாக சிவபெருமான் அடுத்த நிமிடம் உள்ளே வந்தவுடன் அந்த எல்லம்மாதேவி சிறு குழந்தையாக மாறிவிடுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அண்ணா. ஏன்னா நீ என்ன நினைக்கிற? உனக்கு நீர்க்கடன் செய்யறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்றுதான் நீ கவலைப்படுகிறாய். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம், நானே உனக்கு செய்து வைக்கிறேன், மகனாக இருந்தேன். இதை இன்றும் நிரூபிக்கப்படுகின்ற உண்மை. ஏன்னா மாசி மகத்தன்று என்ன செய்கிறார்கள் திருவண்ணாமலையிலே? இந்த வீர வல்லாளனுக்கு அல்லவா நீர்க்கடன் செய்கிறார் அண்ணாமலையார். அவரே முடிசூட்டி கொண்டு வல்லாள தேவனுக்கு பிற்பாடு இவரே மகனாக இருந்து இந்த திருவண்ணாமலையை ஆள்கிறார். இது இன்றளவும் நிச்சயம் அல்லவா? இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் புரிந்த அண்ணாமலையாருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. என்னன்னா, நாம காழிவல்லல்னு சொல்றோம் இல்லையா? திருஞான சம்பந்த மூர்த்தி 3 வயதிலேயே தோடுடைய செவன் என்று பாடல் இயற்றினார் அல்லவா, தேவார பாடல். அவர் என்ன பண்றாரு? 11 பாடல்களை இயற்றுவார் ஒவ்வொரு பதிகத்திற்கும். இதற்கு என்ன சிறப்புனா, நீங்க எல்லா பதிகத்திலையும் 8வது பாடல் யாரை குறிக்கும்னா, ராவணன் என்ன பண்ணுவான்னா கைலாய மலையை பெயர்த்தெடுப்பான். அப்போ அவனுடைய கால், அந்த கை பெருவிரல் உள்ளே மாட்டிக்கொள்ளும். அப்போ சிவபெருமான் காலால் அழுத்திட்டுவார். இந்த கதையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடலாக ராவணனுடைய இந்த அகந்தையை அழித்தார் அல்லவா சிவபெருமான், அதை குறிப்பிடுவார். 9வதாக என்ன பாடல் வைப்பார் அவரு? இப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவுக்கும் நேர்ந்த ஒரு போட்டி, யார் பெரியவர்கள் என்று சொன்னோம் அல்லவா? இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார் திருஞான சம்பந்த மூர்த்தி. இதைத்தான் அவர் 9வது பாடலாக வைத்திருப்பார். 10வது பாடலாக புத்தர்களையும் சமணர்களையும் எப்படி ஓட ஓட விரட்டி இந்த சைவத்தை தழைக்க செய்தார்கள் சிவனடியார்கள் என்பதை பற்றிய அருமையான விளக்கத்தை கொடுத்திருப்பார் திருஞான சம்பந்த மூர்த்தி. எவ்வளவு அருமையான ஒரு சிறப்பு திருவண்ணாமலைக்கு. மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல பதிவிலே. அண்ணாமலையாருக்கு அரோகரா.